பொதுவா கர்மா அப்படின்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டா நிறைய அவங்களுக்கு உண்டான கருத்துக்கள் வந்து சொல்றாங்களே தவிர இதுதான் கர்மா அப்படின்னு யாருமே டிஃபைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ கர்மானா என்ன? வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவ்வளோதான் கர்மாவே. நாம் என்ன செஞ்சோமோ அந்த விஷயத்த நாம தான் அனுபவிக்க போகிறோம். அதுதான் இந்த கர்மா. நல்ல மனைவி, நல்ல குடும்பம் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கும். பக்கத்துலேயே இன்னொருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து எதுவுமே சரியாக அமைஞ்சிருக்காது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அவன்லாம் நல்லா வாழ்கிறான், நம்மளாம் அப்படி இருக்கிறோமே அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வந்து தன்னால் வரும். இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இப்போ சமீபமாக நடந்தது இல்லையா, எத்தனை உயிர்கள் வந்து அதில் இழப்பு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை கடவுள்கள் வழிபட்டிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் வந்து எந்த கடவுளும் கூட அதை காப்பாற்றலை? இப்போ இந்த இடத்துல இது விதின்னு சொன்னால் அது ரொம்ப அபத்தமாக இருக்கும். இப்போ இன்பம் கிடைக்குது, நான் நல்லா ஆட்டம் போகிறேன், நல்லா காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு கெடுதலான விஷயங்கள் நிறைய செய்கிறேன்னு வைங்க, இது அடுத்து எப்படி வாங்கணும்னா ஆகாமியமாக மாறும். அப்படி மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு டே இருக்குதானே, கிறிஸ்டியானிட்டி சொல்லுது இல்லையா, அதே மாதிரி இஸ்லாமும் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா சமயங்களும் நம்புறது மனிதனை இந்த சொசைட்டியில் மனிதனாக வாழ வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் என்னை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த கொல்லாமைங்கிற கான்செப்டே நமக்கு சமணத்திலிருந்து உள்ளே வந்தது தான். இப்போ எல்லா மதத்தினுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா அன்பு. இப்போ சாதாரண மக்களுக்கு போன ஜென்மத்தில் என்னவா இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது இல்லைங்களா? உங்களுக்கு வந்து போன ஜென்மத்தில் இவங்க இப்படியா இருந்தாங்க, இந்த மாதிரி கேரக்டராக இருந்தாங்க, இந்த மாதிரி உயிரினமாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்கல்ல, இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடமும் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆன்மீக பேச்சாளர் திரு பாலு ஆனந்த் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்க்கா. நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. நீங்கள் நிறைய பதிவுகளில் வந்து கர்மா ரிலேட்டடாக நிறைய பேசுகிறீங்க. ஸோ அது வந்து நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஸோ பொதுவாக கர்மா அப்படின்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டால் நிறைய அவங்களுக்கு உண்டான கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்களே தவிர இதுதான் கர்மா அப்படின்னு யாருமே டிஃபைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ கர்மானா என்ன? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கர்மான்னு எல்லாரும் பேசுகிறாங்க, எதுதாங்க கர்மா அப்படிங்கிறத இங்கே சரியான விளக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து கர்மாங்கிறத எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் சிபியூன்னு ஒரு விஷயம் இருக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதில் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பதிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா. அது மாதிரி இந்த உயிருக்கான டேட்டா சோர்ஸ் தான் கர்மா. அதில் வந்து பதிவாகியிருக்கும். இப்போ இந்த உடல் வருதுன்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர், இந்த உயிருக்கான சில தகவல்கள் தான் கர்மா. அந்த தகவல்கள் எப்படி பதிவாகிருக்கும் அப்படின்னா முன்ஜென்ம வினைகள்லேருந்து நமக்கு வந்து பதிவாகிக்கிட்டே வரும். அந்த டேட்டா தான் கர்மா. அந்த டேட்டா வச்சுக்கிட்டு இந்த லைஃப்பை நம்ம எப்படி லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய லைஃபுக்கான டாஸ்கே என்ன கேட்டால். அந்த டேட்டாவை எப்படி வந்து நம்ம இந்த லைஃப்பை வந்து கொண்டு போகுங்கிறது தான் கர்மாவும் வாழ்க்கை பதிவும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கர்மாங்கிறது என்ன அப்படின்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவ்வளோதான் கர்மாவே. நாம் என்ன செஞ்சோமோ அந்த விஷயத்த நாம தான் அனுபவிக்க போகிறோம். அதுதான் இந்த கர்மா. பொதுவாகவே தமிழ் இலக்கியத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நன்மையும் தீமையும் பிறர் கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை, நாம் செய்கிறது தான் அப்படின்னு. அதனால தான் வந்து நன்றும் தீதும் பிறர் தரவாரா அப்படிங்கிற வார்த்தை. இது கணியன் பூங்குன்றனார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்போ நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்களால நமக்கு வர்றது கிடையாது, நம்மளால வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ இந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் இந்த உயிருக்கு எப்படி தொடர்புபடுது அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக கர்மாவை வந்து 3 வகையில் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் இது அப்படின்னு பார்க்குறப்ப சஞ்சித கர்மா அப்படின்னு பேர். இந்த சஞ்சித கர்மானா என்னன்னா பழவினைன்னு அர்த்தம். பழைய ஜென்மத்தில் பழைய பிறவியில் நாம் செய்திருக்கக்கூடிய வினைகளுக்கு தான் சஞ்சிதம்னு பேர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிராரப்தம். இந்த பிராரப்த வினை அப்படிங்கிறது நாம் அனுபவிக்கக்கூடியது. இப்போ பழைய சஞ்சிதத்தை பொறுத்து தான் இந்த பிராரப்தம் அப்படிங்கிற வினை வந்து அமையும். நம்ம என்ன செஞ்சுருக்கிறோமோ அதை பொறுத்து. உங்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப நல்லா இருப்பார்,
நல்ல பெரிய வீடுகள் கட்டியிருப்பாரு, நிறைய நிறுவனங்கள் வச்சுருப்பாங்க, நல்ல மனைவி, நல்ல குடும்பம் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கும். பக்கத்துலேயே இன்னொருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து எதுவுமே சரியாக அமைஞ்சிருக்காது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அவன்லாம் நல்லா வாழ்கிறான், நம்மெல்லாம் அப்படி இருக்கிறோமே அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வந்து தன்னால் வரும். ஒரு பைக்கில் போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா காரில் போகிறவனை பார்த்து யோசிப்பான், காரில் போகிறவன் ஃப்ளைட்டில் போகிறவனை பார்த்து யோசிப்பான். இந்த ஒரு சைக்கிள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த சைக்கிளுக்கு என்ன காரணம்? எல்லாரையுமே இறைவன் தான் படைச்சான், இந்த பிரபஞ்சம் தான் உற்பத்தி செய்யுது அப்படின்னா எல்லாருமே பணக்காரனா படிச்சிருக்கலாம்ல. இல்லை எல்லாருக்குமே வந்து ஒன்றுமே இல்லாமல் எல்லாரையும் வந்து அவங்கவுங்க அன்னன்னைக்கு சாப்பிடக்கூடிய விஷயமா அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கலாம்ல. மனிதன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், திணைநிலை வாழ்க்கை குடிநிலை வாழ்க்கையில் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பகிர்ந்துகிட்டு இப்படியான விஷயங்களாக தானே இருந்தோம். இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா இருக்கப்பட்டவன் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாகி இருக்கு இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப எல்லாருமே நம்ம ஆன்மீகம் நம்பக்கூடியவங்க எல்லாரும் சொல்றது விதி அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த விதியை தான் நம்ம வந்து கர்மா அப்படிங்கிறதுல டிஃபைன் பண்றோம். இப்போ விதிக்கப்பட்டது விதி, இந்த விதிங்கிற சொல்லுக்கே எது நமக்கு விதிக்கப்பட்டதோ அதுதான் விதி அப்படின்னு கண்ணதாசன் அர்த்தமுள்ள ஹிந்து மதத்துல ரொம்ப நல்லா எழுதியிருப்பாப்புல, விதிப்படி பயணம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த விதிப்படி பயணம் இப்போ ரீசெண்டாக நான் படிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு ஞாபகம் வந்தது இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இப்போ சமீபமாக நடந்தது இல்லையா. எத்தனை உயிர்கள் வந்து அதில் இழப்பு யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாருக்குமே அங்கே ஒரு சந்தேகம் வந்தது, என்ன அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை கடவுள்கள் வழிபட்டிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ஏன் வந்து எந்த கடவுளும் கூட அதை காப்பாற்றலை. இப்போ இந்த இடத்துல இது விதின்னு சொன்னால் அது ரொம்ப அபத்தமாக இருக்கும். இத்தனை பேத்துக்குமான விதியா அப்படின்றப்ப அது ரொம்பவுமே அபத்தமாக இருக்கும். இப்போ விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் கூட இதை நம்ம என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. யோசிச்சு பாருங்க, எத்தனை உயிர்கள், அதுலேயும் சின்ன சின்ன உயிர்கள், சின்ன பசங்க இருந்தாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அந்த கணவன் மனைவியோட ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம். இவ்வளோ பேரும் போகணுமா அந்த ஒரு ஆக்சிடென்ட்னால? இப்போ இதுக்கு விதின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி நம்ம முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு இல்லையா. அதை சொல்கிறப்ப அப்போ தான் கண்ணதாசன் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, எல்லாரையுமே வந்து விதி வந்து ஆட்கொண்டது, எல்லாரையுமே வந்து விதி ஆட்கொண்டது. ராமனையும் விதி ஆட்கொண்டது, சீதையையும் விதி ஆட்கொண்டது, காமனையும் விதி ஆட்கொண்டது, ரதியையும் விதி ஆட்கொண்டது. அப்படியே வரப்ப அவர் சொல்றாரு, புகார் நகரத்தினுடைய கோவலனின் விதி மாதவியின் மையலில் இருந்தது, கண்ணகியின் விதி மதுரையில் இருந்தது, பாண்டியனுடைய விதி கண்ணகியினுடைய கார்ச்சிலம்பில் இருந்தது. இவ்வளோ அழகா பதிவு பண்றாரு. நெப்போலியனுடைய விதி அவனுடைய பேராசையில் இருந்தது, ஜூலியர் சீசருடைய விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த நண்பனின் கையில் இருந்தது. இப்படியே வரப்ப காந்தியினுடைய விதி கோட்சேவின் கை துப்பாக்கியில் இருந்ததுன்னு முடிக்கிறார். இப்போ இதெல்லாமே வந்து பார்க்குறப்ப இந்த விதிங்கிறதுக்கும் கர்மாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இப்போ விதிப்படி பயணம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த இது ரொம்ப அழகாக பொருந்துறது இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இருக்கா. அந்த சொல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தவங்க தப்பிச்சாங்க, அந்த நபரை விடுங்க, அந்த ஒருத்தர் தப்பிச்சாரு, அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் கூட வந்திருக்கு, அவங்கள விடுங்க. அதுல இன்னொரு பெண்மணியும் தப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் பார்க்குறப்ப ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனதுனால போர்டிங் அனுமதி கிடைக்காம உள்ள அனுமதி இல்லாமல் வரவங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ஐயோ லண்டன் போகணுன்ற கனவுல இருந்தோம், இப்படி போய் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோமே, யாருனாலும் ஒரு மாதிரி உறுத்தும்ல. அவங்க இந்த செய்தி கேள்விப்படுறப்ப எப்படி யோசிச்சிருப்பாங்க. ஆமாம். அப்போ அவங்களுடைய கர்மாங்கிறது ஷி ஹேஸ் டு சர்வைவ், அவங்க இங்கே இருந்தாகணும் இல்லையா. ஆமாம். அப்போ அவங்களுடைய கர்மா இன்னும் அவங்களுக்கு இங்கே பிணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இவங்களுடைய கர்மா பிணைக்கப்படலையான்னு கேட்டால் அது நம்ம நம்பலைனாலும் அதான் நெசம் இல்லை. எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோமோ அதற்குண்டான விளைவு தான் நம்ம கர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல. இப்போ நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ, என்ன கஷ்டப்படுறோமோ, நம்ம இந்த ஜென்மத்திலேயே பண்ண செயல்கள்னாலயா இல்ல பூர்வ ஜென்மத்தோட செயல்கள்னாலயா? இது நல்ல கேள்வி. அதனால தான் நான் சஞ்சீதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணேன். சஞ்சீதம்னா என்னன்னா பழவினை தொகுப்பு. நம்ம ஒவ்வொரு பிறவியிலும் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது தொகுத்துக்கிட்டே வருவாங்க. அது பழவினை தொகுப்பு தான் அது. இப்போ சஞ்சித கர்மா இப்போ முதல் ஜென்மத்துல இருந்து தொடங்குதுன்னு வைங்க. நம்ம அனாதி நிலையில இறைவன் இந்த உலக உயிர்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்து தான் அனுப்புது. இந்த பிரபஞ்சம் நமக்கு எதுவுமே கொடுக்காம இல்லை. ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுத்து தான் அனுப்புது. அறிகருவிகள் நமக்கு வந்து புலன்கள் எல்லாமே கொடுத்து தான் அனுப்புறாங்க. இப்படி அனுப்புறப்ப நமக்கு முதல் பிறவி அமைதான். அந்த முதல் பிறவியில நம்ம செய்திருக்கக்கூடிய வினை கடைசியில் என்ன ஆகும், எண்டிங்ல இருக்கும். அடுத்த பிறவிங்கிற கான்செப்ட்குள்ள வருவோம். பொதுவாகவே இந்த பிறவிங்கிறது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா திருப்பி திருப்பி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ம பதிவுனால தான் அமையுது அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்றாரு, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி
பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிற. எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன், இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு ஒரு இக்கட்டான நிலையில தான் சரணாகதி அடைகிறார் இங்க இறைவனை. என்னால முடியல அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் சரண்டர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அங்க பாக்குறோம். இப்போ அந்த இடத்துல தான் வந்து இப்போ மனிதனுடைய பிறவி அப்படிங்கிறது. இப்படி வரப்ப நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா கர்மாவும் பவுண்ட் ஆயிருக்கும். அதுதான் சஞ்சித கர்மா. இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற எல்லாம் சேர்ந்து என்னவா பவுண்ட் ஆயிருக்க, சஞ்சிதமாக கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ அது என்னவா ஆகும் அப்படின்னா அதை பொறுத்து இந்த லைஃப்ல உங்களுக்கு வந்து பிராரப்தமா கிடைக்கும். அந்த பிராரப்தம்ங்கிறது என்னன்னா இன்ப துன்பமா கிடைக்கிறது. உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கக்கூடிய எல்லா இன்பத்துக்கும் எதுதான் காரணம்? உங்களுடைய சஞ்சீதம் தான் காரணம். உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா துன்பத்துக்கும் இதுதான் காரணம், உங்களோட சஞ்சீதம் தான் காரணம். இப்படி இருக்கிறப்ப இது அடுத்து எப்படி கன்வெர்ட் ஆகும்னு சொல்றேன். இப்ப இன்பம் கிடைக்குது, நான் நல்லா ஆட்டம் போறேன், நல்ல காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்குன்னு செலவு பண்ணிட்டு கெடுதலான விஷயங்கள் நிறைய செய்யறேன்னு வைங்க. இது அடுத்து எப்படி மாறணும்னா ஆகாமியமா மாறும். அடுத்தது நம்ம இன்ப துன்பத்தில் எப்படி நடந்து கொள்கிறோமோ அது என்னவா மாறும், ஆகாமியமாக மாறுது. அப்படி மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்பத்தையும் துன்பத்தையும் அதனாலதான் அருளாளர்கள் ஒரே மாதிரி பார்த்தாங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா இருக்கக்கூடிய விஷயம். சேக்கிழார் ரொம்ப அழகா சொல்லுவாரு, உண்மையான அடியவர்கள் யாருங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்லுவார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். அவங்களுக்கு கேடும் கிடையாது, துன்பமும் கிடையாது, ஆக்கம் நன்மையும் கிடையாது, ரெண்டையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடியவர்கள் அருளாளர்கள், அடியவர்கள். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். திருவோடு கொடுத்தாலும் சரி, 916 தங்கம் கொடுத்தாலும் சரி, அது ரெண்டுமே ஒண்ணுதான் அவங்களுக்கு. இந்த மாதிரியான மென்டாலிட்டியில இருந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சிருவோம் கர்மால இருந்து. அப்படி இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பேர் மேல நம்ம மேனேஜர் மேல நமக்கு வெறுப்பு இருக்கும், நம்மளை சுத்தி அவர் சரியா நடந்துக்கலன்னா வெறுப்பு இருக்கும். எவ்வளோ பேரை பாக்குறோம், ரோட்ல போறவங்க மேல கூட எல்லாம் வெறுப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்க. டிராஃபிக்ல இருக்கிறப்ப நமக்கு முன்னாடி இருக்கிறவன் சரியா மூவ் பண்ணலன்னா நமக்கு கோவம் வருது, திட்டுறோம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் கர்மால. இப்படி கன்வெர்ட் ஆக இப்ப பிராரப்தம் எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஆகாமியமா மாறுது. இந்த ஆகாமியம் அப்படின்னாலே காமியம் என்றால் விரும்புதல் அர்த்தம். நம்ம என்னத்தெல்லாம் விரும்பி செய்யறோமோ எல்லாமே ஆகாமியமா கன்வெர்ட் ஆகுது. இப்ப என்னங்க செய்யணும்? இப்ப நீங்க கேட்கிற உங்களுடைய மைண்ட் தாட் புரியுது. இப்ப எப்படிதான் இதுல இருந்து வெளியே வர்றது? இப்ப சஞ்சீதம்னு ஆயிடுச்சு. அதை பொறுத்துதான் நமக்கு இன்பம் துன்பம்ங்கிற பிராரப்த வினை கிடைக்குது. அதுல இருந்து நம்ம அதுல எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு ஆகாமியம் இருக்கு. இந்த ஆகாமியம் கடைசியில என்னவா மாறும்னு தோணுதா உங்களுக்கு? நமக்கு இந்த பிறவி முடிகிறப்ப நாம செய்திருக்கக்கூடிய ஆகாமியம் அடுத்த பிறவிக்கான சஞ்சீதத்தோட கலெக்டிவ் ஆயிரும். கூட்டு வட்டி மாதிரி தான். அப்ப திருப்பி என்ன ஆயிரும், உங்களுக்கு பழைய விஷயங்கள் ரிப்பீட்டு. பிறவி வரும், வாழ்வோம், இறப்போம், ரிப்பீட்டு. இந்த சைக்கிள்குள்ள மறுபடியும் சிக்கிக்கிட்டே இருக்கிறது. இப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். என்னுடைய குருநாதர் அருட்குருநாதர் தாய்மானவர் சொன்ன ஒரு விஷயம். அவர் ரொம்ப அழகா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேண்டாம் விருப்பும் வெறுப்பும், வேண்டாம் விருப்பும் வெறுப்பும், அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். நீங்க விருப்பம் வைக்காதீங்க, விருப்பம் வைக்காதீங்க, நியூட்ரலா இருந்துட்டு போயிருங்க. ஓகே, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து நம்ம செய்யற செயல்கள் தான் கர்மாவா வருது அப்படிங்கிறப்போ நம்ம ஆதி காலத்துல பார்க்கலாம். அங்க வந்து இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா, இப்போ காட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு உயிரினத்தை கொன்றுதான் அவன் வாழ்ந்திருக்கான். ஸோ ஆன்மீகத்துல பார்த்தா ஒரு எறும்பை கொன்னா கூட அது வந்து நம்மளோட செயல் தான், நம்மளோட இதுதான், கர்மாவில் அது போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆதி காலத்துல இருந்த மனுஷனோட அந்த செயல் இப்படி தொடர்ச்சியா வருதா? இதுதான் கர்மாவா? இல்ல, இதுல என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனிதன் வந்து சமயம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நிலை. அதெல்லாம் எப்ப நம்ம பார்க்குற காட்டுல வாழ்ந்த விஷயம் எல்லாம், மனிதன் அனைத்துண்ணி தான். அவன் வந்து ஒரு ஆம்னிவோரஸ் தான். ஆக்சுவலா மனிதன் வந்து அனைத்துண்ணி தான். அவனுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து செடி கொடியை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லி படைக்கல. ஏன்னா அவன் வந்து வாழ்ந்தாக வேண்டிய சர்வைவில் அவன் ஹண்டிங் பண்ணி தான் சாப்பிட்டுருக்கிறான். இப்போ அந்த பாவம்னா இங்கே சேருதா அப்படின்னா, இந்த சமயம்ங்கிற கான்செப்ட் உருவானதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாகரிகங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் நாம ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சமயம்ங்கிற விஷயம் வருது. சமயம் அப்படின்னாலே நம்ம எது எல்லாம் பக்குவப்படுத்துதோ அதான் சமயம். இது எல்லாமே வந்து மேன்மேட் தானா? அப்போ எந்தது இந்த கர்மாங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சமயம் இப்போ டைமுக்கு நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதா? அப்போ கண்டிப்பா இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். பொதுவா வந்து நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா, ரொம்ப அழகாக கொண்டு வந்தீங்க. எப்பன்னா சிவிலைஸ்டு ஆகாம இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது வந்து ஆதி மனிதனா மனிதன் மொழியே கூட
கொஞ்சம் பேச தெரியாம இருந்த காட்டு மிராண்டித்தனமான ஒரு விஷயம். அப்ப அவன் எப்படி இருந்தான்? பக்குவப்படாத மனிதனா இருந்தான். அடுத்தடுத்து தான் பக்குவப்படுதான். அதுக்கு தான் இங்க சமயம்ங்கிற விஷயம் தேவைப்படுது. சமயம்ங்கிற சொல்லே பக்குவப்படுத்துதல் தான். நீங்க சமையல்ங்கிற சொல் பார்த்திருக்கீங்கல்ல, சமையல் என்ன பண்றோம்? ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நல்ல சாப்பிடக்கூடிய விஷயமா என்ன பண்றோம்? பக்குவப்படுத்துறோம். அப்ப அது சமையல் இல்லையா? அதே மாதிரி இந்த சமயம் என்ன பண்ணுது? காட்டு மிராண்டித்தனமா மனிதனுக்கான தன்மையிலே இல்லாம இருந்தப்ப அவனை வந்து பக்குவப்படுத்தி இறைன்னு ஒண்ணு இருக்கு, நம்மளை சுத்தி நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி உனக்குள்ளேயும் இருக்கு, அது நீயும் உணரலாம் அப்படின்னு நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு வருது. அப்படி கொண்டு வரப்ப நிறைய தாட் ப்ராசஸ் வந்து உள்ள வர ஆரம்பிக்குது. அதுலதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பயணப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நாம பயணிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மையும் விட பழமையான தத்துவ மரபுகள் நம்மோடு சேர்ந்து பயணப்படுது. நம்முடைய இந்த கர்மாங்கிற விஷயம் எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். சமணத்துல எடுத்தீங்களா கர்மா இருக்கும், பிறவிகள் குறித்த தத்துவம் இருக்கும். பௌத்தத்திலையும் கர்மா பத்தி பேசியிருக்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டி கர்மா பத்தி பேசுது, இஸ்லாம் கர்மா பத்தி பேசுது. எந்த சமயத்தில் எந்த மதத்தில் கர்மா பத்தி பேசாத விஷயம் இருக்கு சொல்ல முடியுமா? எல்லா சமயங்களும் பெரும்பாலான சமயங்கள்ல கர்மாங்கிறது தான் அடிப்படை. ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் என்ன ஆகும்? லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு டே இருக்குதானே, கிறிஸ்டியானிட்டி சொல்லுது இல்லையா? அதே மாதிரி இது இஸ்லாமும் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு பேசுறாங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா சமயங்களும் நம்புறது மனிதனை இந்த சொசைட்டில மனிதனா வாழ வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் என்ன பொறுத்தளவுக்கு. அவன் அடுத்த உயிர்களுக்கு தீங்கு செய்யாம, இப்ப இந்த கொல்லாமைங்கிற கான்செப்டே நமக்கு சமணத்திலிருந்து உள்ள வந்தது தான், உயிர் கொள்ளாமைங்கிற கான்செப்ட். இப்ப மனிதனை அன்போடு இருக்கணும். எல்லா மதத்தினுடைய அடிப்படை பாத்தீங்கன்னா அன்பு இல்லையா? ஒரு சக மனுஷன் மேல அன்பு செலுத்து. இன்னும் சொல்லணும்னா உயிர்கள் மேலே அன்பு செலுத்து. மனுஷனுக்கு அன்பு செலுத்தணும்னா அப்ப நாய்க்குட்டி மேல வேணாமா, பூனைக்குட்டி மேல வேணாமா? உயிர்கள் மீதே அன்பு செலுத்து. எல்லா உயிர்கள் மேல அன்பு செலுத்து. வள்ளல் பெருமான் அதான் சொன்னார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிருக்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எல்லா உயிர்கள் மேலும் அன்பு செலுத்தணும். அதனால தானே நம்ம சின்ன வயசுல கதைகள் படிச்சிருப்போம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு. முல்லை கொடி போய் கேட்டுச்சா பாரிட்ட எனக்கு தேர் கொடு அப்படின்னு? அது அந்த குளிர நடுங்குதுங்கிறத உணர்ந்தனால அவன் கொடுத்தான் இல்லையா? இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த இலக்கியங்களா இருக்கட்டும், இதிகாசங்களா இருக்கட்டும், புராணங்களா இருக்கட்டும், அதே மாதிரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவ மரபுகளா இருக்கட்டும், எல்லாமே மனிதனை அன்பின் பாதையில கொண்டு செல்றதுக்கான ஒரு மார்க்கங்கள் தான். ஆனா இதுல இன்னொரு விஷயம் வரும். இப்போ வேறு சமயங்கள் ஃபாலோ பண்றாங்க, வேறு ப்ராக்டிசஸ் இருக்கு, இது கடைசியில போகக்கூடிய இடம் ஒன்னா அப்படிங்கிற கூட சந்தேகம் கூட வரும். இந்த இடத்த எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஆறுகள் நிறைய இருக்கலாம், போய் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது கடலாகத்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க வேறு மார்க்கங்கள் இருக்கலாம், வேறு வழிமுறைகள் இருக்கலாம், வழிபாட்டு முறைகள் இருக்கலாம். போய் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது பரம்பொருள் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்குள்ளதான் எல்லாமே வந்து ஐக்கியமாகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கர்மிக் பதிவுகள் இருக்கு இல்லையா, இந்த கர்மா சார்ந்த பதிவுகள், இது நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த விஷயங்கள் ரிப்பீட் ஆக நம்ம எப்ப இந்த விஷயங்கள்ல இருந்து நல்லிஃபை ஆகுறோமோ, இந்த நல்லிஃபை அப்படிங்கிற விஷயம் எப்போ வரும்? நமக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் இது நல்லிஃபை ஆகும். இந்த கர்மா எக்ஸ்ட்ரீமா நல்லிஃபை ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில சமயங்கள் என்ன சொல்லுதுன்னா, மொத்தமுலாம் நல்லிஃபை ஆகாது, அதுக்கு எவ்வளவு யுகங்கள் ஆகிறது. அப்போ ஓரளவுக்கு இப்படி வச்சுப்போமே, புரிதலுக்காக சொல்றேன், ஒரு 100% ஆஃப் கர்மா வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 80% வந்து நீங்க அதை வந்து காலி பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போங்க. ஒரு 20% இருக்கு. அப்ப இந்த யூனிவர்ஸும் சரி, இயற்கையோ சரி, இறைவனோ சரி, யாருனாலும் நீங்க பொருத்திக்கோங்க, அவங்களுடைய பெரும் கருணை எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல 80% அவன் வந்து குறைச்சிட்டான், 20% தானே போனா போகுது அப்படின்னு அந்த இன்னர் கான்சியஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சில சமயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். பொதுவா மனிதன் சக உயிர்கள் மீது அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இவ்வளோ பதிவுகள், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்குது எல்லாமே. இன்னைக்கு அதுவே முறை மாறி போய் சமயங்களோட வாதிடுறது, மதங்களோட சண்டையிடுறது. ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா இடத்திலும் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் தான் அன்பு மட்டும்தான். ஏன்னா அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மாமலை தான் இறைவன். அது இயற்கையா இருந்தாலும் சரி, பிரபஞ்சமா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நீங்க என்ன விதமான அடைகள் வேணா கொடுத்துக்கோங்க, என்ன விதமான பெயர்கள் வேணா கொடுத்துக்கோங்க, ஆனா கடைசியில் அது இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து கர்மா பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்போ கர்மா அப்படிங்கிறது மனிதனுக்கு சார்ந்தது தானே இருக்கு, இப்போ மற்ற உயிரினங்களும் இருக்கு தானே. இப்போ வந்து நான் இப்போ பிறக்கிறேன் அப்படின்னா அந்த டைம் அந்த நொடியில வந்து இன்னொரு உயிரினமும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாயோ ஒரு பூனையோ பிறக்குது அப்படின்னா அதுக்குமே கர்மா இருக்கா? இல்ல, எல்லா உயிர்களுமே கர்மாவால பவுண்டட் ஆகியிருக்கு.
இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே மாணிக்கவாசகருடைய ஒரு பாடல் சொன்னேன். எல்லார் விஷயமுமே இந்த பிறவி அப்படிங்கிறதே அவரவர் செய்திருக்கக்கூடிய இந்த கர்மாவை பொறுத்து, அந்த வினையை பொறுத்து அமையக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அவங்க என்ன விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்களோ அதுக்கு தக்கன பிறவிகள், அதற்கு தக்கன விஷயங்களை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்னொரு டவுட் எனக்கு வருது என்னன்னா, இப்போ நல்ல காரியமே நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்க, இப்போ நான் பண்ற விஷயமே நிறைய பேத்துக்கு பிடிக்காம இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இதுதானே, நெகட்டிவான இம்பாக்ட் வந்து என் மேல திணிக்கப்படுது. ஸோ அதுவுமே வந்து கர்மாவுக்கு தான் போய் சேருமா? இல்லை, இதில் நீங்கள் உணர வேண்டிய விஷயம் அப்படின்னா, இதில் 2 விதமான அணுகணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நல்லதா தெரியும், ஊருக்கு நல்லதா தெரியாது. ஆமா, இப்படி ஒரு கான்செப்ட். இன்னொரு விஷயம், எனக்கு வந்து அது சரிப்பட்டு வராது, ஆனால் ஊருக்கு நல்லதா தெரியும், இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு நல்லதா தெரிகிற ஒரு விஷயம் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லதா தெரியலைன்னா அது உண்மையான நல்ல காரியமாங்கிறத நாம வந்து ஒரு தடவை யோசிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு மட்டுமே சில சமயங்களில் நல்லதா தெரியும், ஏன்னா அதுல வந்து சுயநலம் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நமக்கு நல்லதா தெரியும், ஆனா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லதா தெரியணுமா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்ப எல்லாருக்கும் கெட்டதா தெரியுதுன்னா நாம அதை என்னன்றதை செக் பண்ணிக்கணும், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை 2 விதமாக அணுகலாம். ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புற வாழ்க்கையில் நம்ம சார்ந்த விஷயங்களில் நம்ம யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா? கண்ணதாசன் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, மற்றொன்று தெய்வத்தின் சாட்சியம்மா அப்படிங்கிறாரு இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் மனசாட்சியை துலாக்கொலா வச்சுக்கோங்க. மனசாட்சி சொல்லும் நீங்கள் தப்பான பாதையில் பயணப்படுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லும், இல்லை தப்பு உனக்கு மட்டுமே இது சுயநலமாக நீ யோசிக்கிறேன்னு சொல்லும். சரி, அதையும் கடந்து இப்போ இடையில ஒரு கேள்விப்பட்ட ஒரு கதை தான் அது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஊரையே கூப்பிட்டு விருந்து போடணும்னு நினச்சிருக்கிறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு யோசிச்சிருக்கிறாரு. சாப்பாடுக்கு எல்லா பந்தியும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பாம்புன்னு வச்சுக்கோங்க, அந்த பாம்பை வந்து கழுகு தூக்கிட்டு வருது. கழுகு தூக்கிட்டு வரப்ப அது வழி தாங்காமல் என்ன பண்ணிடுது, அந்த பாம்பு அதனுடைய விஷயத்தை வந்து உமிழ்ந்துருது. அப்படி உமிழ்றது இங்கே சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பாத்திரத்துக்குள்ள விழுந்துருது. இப்போ அந்த சமையல்காரர் என்ன பண்ணுறாரு, சமைச்சிடுறாரு, பரிமாறப்படுது. சாப்பிட்டதுல ஒரு 4 பேர் மரணம் அடைகிறாங்கன்னு வைங்க. இப்போ மேலேருந்து இதை வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கிறப்ப நமக்கு தான் தெரியும்ல, யமன் சித்திரகுப்தன்ற கான்செப்ட்லாம் இருக்குல்ல, கதை தானே அது. அப்படி போறப்ப சித்திரகுப்தன் கேட்கிறாரு, இந்த 4 பேர் இறந்திருக்கூடிய மரணத்தினுடைய பாவத்தை நான் யார் கணக்குல எழுதுறது அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த சமையல்காரன் மேல எழுதலாமா, அவன் காசு வாங்கினா சமைச்சு போட்டான், அவனுடைய இன்டென்ஷன் அது இல்லை, உயிர்கள் போகணுங்கிற இன்டென்ஷன் இல்லை, அவன் கணக்குல எழுத முடியாது. இதுக்கு ஏற்பாடு பண்ணான்ல, சாப்பாடு போடணும்னு ஏற்பாடு பண்ணல, அவன் கணக்கில் எழுதலாமா அப்படின்னா அவன் எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்னு நினச்சி பண்ணான், அதனால இது பண்ண முடியாது. சரி, அப்போ இந்த கழுகு மேலே போடலாமா, கழுகு மேலே இந்த பாவ கணக்கை போடலாமா, அது அதனுடைய இறையை எடுக்க போச்சு, அது அதனுடைய வாழ்வியலை பார்த்துச்சு, அது மேலேயும் பண்ண முடியாது. பாம்பு தானே நஞ்சு உமிழ்ந்தது, இப்போ அந்த பாம்பினுடைய மேலே இதை பதிவு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுவும் பண்ண முடியாது, அது வழிதாங்காம செஞ்ச ஒரு விஷயம். சரி, கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டாரு யமன். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, பெரிய அன்னதானத்தை ஒரு மாசம் கழிச்சு நடத்துறாருன்னு வைங்க. அதே சமையல்காரரு இப்ப ஒரு 4 பேர் அந்த பக்கமா போறான். போறப்ப இவன் போன தடவை இப்படிதான் சமையல் பண்ணி போட்டான், அதுல 4 பேர் செத்து போயிட்டானுங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து இன்னொருத்தன்ட்ட சொல்லிட்டே போறான். அப்படின்னா இப்ப பார்த்தாரு யமன், இந்த பாவ கணக்கு தூக்கி அவன் கணக்குல எழுது, அவன் எவ்வளவு பியூரான இன்டென்ஷனோட செய்யறான், அதை விமர்சிக்கக்கூடிய கூட்டம் ஒண்ணு இருக்குல்ல, அது கணக்குல எழுது அப்படின்ட்டாப்ல. இப்போ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பியூரா இருக்குங்கிற சென்ஸ்ல நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ சமையல்காரர் மேலேயும் தப்பு கிடையாது, அதை நடத்தினவர் மேலேயும் தப்பு கிடையாது. இப்போ விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா அதுக்கான பலாபலனை அவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க. புரியுதா? நான் யாரையுமே எந்த ஒரு இடத்துலையும் விரோதமோ எதிரித்தன்மையோ வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். நம்ம சொல்ற மாதிரி தான், வேண்டாம் விருப்பும் வெறுப்பும் தான். எந்த ஒரு விஷயத்திலையும் விருப்பம் வைக்காதீங்க, வெறுப்பும் வைக்காதீங்க, சரியா போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்டீங்க இல்லையா, இப்போ எல்லாருடைய இன்டென்ஷன்ஸும் பியூரா இருந்துச்சுன்னா அங்க எந்த பிரச்சனையும் வரவே வராது. நல்லா யோசிங்க, 2 நாடுகள் அடிச்சுக்குதுன்னு வைங்க, அங்க என்ன காரணமா இருக்கும்? இனவாதம், மொழிவாதம், நிறவாதம். இப்போ இந்த எந்த வேற்றுமைகளும் இல்லாம நீயும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான் போயிட்டா எந்த பிரச்சனைக்குமே இடம் இல்லைல்ல. அந்த விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லைன்னா எந்த நாடுகளுக்குள்ள போரும் இருக்காது, பூசலும் இருக்காது. ரொம்ப எளிமையான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்.
அப்போ அதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கர்மாங்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு இந்த பிறவி எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது எனக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம அனுபவிக்கணும், நம்மளோட கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஜன்மமா வந்து நம்ம ஏன் அனுபவிக்கணும், இதெல்லாம் வந்து எதனால அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? இந்த ஜென்மங்கள் எதனால வருது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வினை அப்படின்னு பார்த்துட்டோம். இது வந்து சமயம் சொல்றக்கூடிய விஷயங்களை வச்சு இப்போ இந்த பிறவிங்கிற கான்செப்ட் இந்த பிறவியோடய முடியுதா, இல்லை 7 பிறவிகள் இருக்கா, இல்லை 7 பிறவிகள் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய யாரும் இது வரைக்கும் போயிட்டு இத்தனை பிறவிகள் இருக்குன்னு சொன்னதில்லை. நிறைய அருளாளர்கள் சொன்னதுக்கான காரணம் இன்னொரு பிறவி இருக்குன்னு தெரிஞ்சாவது எப்பா பிறக்காம இருக்கிறோங்கிறதுனாலே இருக்கிற காலத்துல நல்லது பண்ணுவாங்கிற ஒரு நல்ல காரியம்தான். அதே மாதிரி பிறவிகள் இருக்கும், சொர்க்க நரகம்ங்கிற கான்செப்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா வாழும் போதே வந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் வாழ்வான் அப்படிங்கிற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. முன்னோர்கள் சொல்லி வச்சதுக்கான ரீசன். ஓகே, இப்போ சாதாரண மக்களுக்கு போன ஜென்மத்துல என்னவா இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது இல்லைங்களா? இப்போ ஜனிச்சிட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கோ த்ரூ பண்றோம். உங்களுக்கு வந்து போன ஜென்மத்துல இவங்க இப்படியா இருந்தாங்க, இந்த மாதிரி கேரக்டரா இருந்தாங்க, இந்த மாதிரி உயிரினமா இருந்தாங்க அப்படின்னு நீங்க கணிச்சு சொல்றீங்கல்ல, இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? கர்ம பதிவுகள் பொறுத்த அளவுக்கு இவங்க இந்த பிறவிதான் பிறந்தாங்க அப்படின்னு எக்ஸாக்டா யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டிஃபைன் பண்ணவே முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராலஜரா இருந்தாலும் அதை செய்யவே முடியாது. அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது 10% ராங்காக தான் இருக்கும். அதை வந்து சும்மா சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் இந்த பிறவிதான் இருந்தீங்க, இதனால இந்த தப்பு தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. சில சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதே மாதிரி அந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியினுடைய ஸ்ட்ரக்சர் பேஸ்டில் நம்ம பார்க்குறப்ப இந்த டிஎன்ஏ வந்தால், இந்த ஆஸ்ட்ராலஜியில் இந்த நட்சத்திர பாதம் வந்தால் இவங்க வந்து இந்த மாதிரியான கர்ம பதிவுகளை சுமந்து வந்திருக்கக்கூடிய உயிராக இருப்பாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து இப்போ திருவோண நட்சத்திரம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த நட்சத்திராதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். இப்போ சந்திரனுடைய விஷயங்களை அவங்களுக்கு சாயல் நிறைய இருக்கணும் ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப அப்போ வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சுக்கிரனை பலப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணர ஆரம்பிக்கணும். அப்போ அந்த கர்மாவாக பார்த்தீங்கன்னா அவங்க சில விஷயங்களை ரெக்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க, பெண்களுக்கு சரியான மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க முந்தைய ஜென்மங்களில், இப்படியான ப்ரெடிக்ஷனுக்குள்ளே நம்ம வர முடியும். இதுதான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியினுடைய தன்மை. நீங்கள் எக்ஸாக்டாக என்ன பிறவியில் இருந்தீங்கன்றத ஆஸ்ட்ராலஜியால் சொல்லவே முடியாது. ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம தாட்ஸ் தான் கர்மா அப்படிங்கும் போது இந்த சிந்தனைக்கும் இந்த கர்மாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ரொம்ப முக்கியமான தொடர்பே வந்து சிந்தனைக்கும் கர்மாவுக்கும் இருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் தான் பழைய ஜென்மத்தில் ஏதோ பண்ணிட்டோம், அது தெரியாததுனால தான் அப்போ இந்த ஜென்மத்தில் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஜென்மத்தினால தானே நான் சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். இந்த சிந்தனையை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும். நிறைய விஷயங்களை என்ன அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இந்த சிந்தனைகள் தான் வந்து செயலாக மாறும். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன், அவர் எனக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறாரு. நான் வந்து இப்போ வந்து அவரை சப்புன்னு அரையணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி யோசிக்கிறேன், என்னால் செய்ய முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறேன்னா நான் அதை நினச்சாலே இது பாவத்தில் தான் ஆகும். இப்போ நான் நினைக்கிறேன் இல்லையா, அதுவே பதிவுகளாக போய் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால தான் மனம், மொழி, மெய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 விஷயத்தினாலே நம்ம பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொன்னதுக்கான ரீசன். மனம் அப்படிங்கிறது மனமும் அதனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய சிந்தனைகளும். அப்போ நம்ம மனசால கூட யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கக்கூடாது. அடுத்து மொழிங்கிறப்ப வாய் வார்த்தைகளில் நம்ம பேசுறது, அதில் யாருக்கும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா வார்த்தைகளில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிங்கிற கான்செப்டில். அடுத்து மெய்ங்கிற உடலால் இன்னொருத்தவங்களுக்கு எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கிறது. அப்படி பார்க்குறப்ப இங்கே சிந்தனைகள் ரொம்ப முக்கியமான விஷயத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் சிந்தனைகள் தான் அடுத்தடுத்த விஷயங்களை டெவலப் பண்ணுது. நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம சிந்தனை தான் அடுத்த செயலாக மாறும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நான் நல்ல விஷயங்களுக்கான சிந்தனைகள் என்கிட்ட இருக்கிறப்ப அது செயலாக மாறும். என்கிட்ட இருக்கக்கூடிய சிந்தனையை மாற்றிட்டேன் அப்படின்னா என்னுடைய செயல்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. அப்போ சிந்தனைகள் தான் கர்மாவை தீர்மானிக்கின்றன. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை பண்ணுறீங்க. அப்போ நல்ல சிந்தனைகள் இருக்கும்போது நல்ல விஷயங்களை நம்ம விதைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா மனிதர்கள் பற்றி பேசவே கூடாதா? இப்போ பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு மனிதரை பற்றி டிஃபைன் பண்ணுறோம், இல்லை இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு நபரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட பேச்சு வந்து எப்படி இருக்கணும்? இதை நீங்கள் கேட்குறத பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி கேட்குறீங்க அப்படின்னு தோணுது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன்கிட்ட நம்ம இன்ட்ரோ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை பற்றி நான் இன்னொருத்தவங்க சொல்கிறேன்னா நல்ல மனுஷங்க, நல்லா பேசுவாங்க, இந்த மாதிரி பழக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதோடு இருந்துக்கணும். நம்ம பார்க்காத விஷயங்களை, நம்ம கேட்காத விஷயங்களை நிறைய வந்து நம்மளா சொல்லக்கூடாது, யூகிக்க கூடாதுங்கிறத விட ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
இல்லாத சொல்லக்கூடாது, இல்லை இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்கிறது. இப்போ நிறைய பேர் பண்ணுறது அதுதான் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புறங்கூறாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை பற்றி இன்னொரு இதில் விஷயங்களில் புறம் கூறக்கூடாது, கேள்விப்படாத விஷயங்களை சொல்லக்கூடாது. நிறைய பேர் நிறைய கற்பனை பண்ணியிருப்பான், இவன் அப்படி தான் இருப்பான், இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அதை இன்னொருத்தவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்களில் இன்னொன்று கேட்டால் மனிதனை பற்றி ரொம்ப பெருசாக பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விலங்கும் இன்னொரு விலங்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணாது, இன்னொரு விலங்கை பற்றி புரணி பேசாது. விலங்குகள் கிட்ட அந்த குணமே கிடையாது, ஆனால் மனுஷங்கிட்ட தான் அதிகமாக இருக்குது இல்லையா? அப்படி பார்க்குறப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி பேசுகிறான் அப்படின்னாலே அதை சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நல்ல 2 பிஸ்னஸ் மேன் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பற்றி பேசுவாங்க. 2 புலவர்கள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பாடல்கள் இந்த மாதிரி பேசுவாங்க. 2 மியூசிக் டைரக்டர்ஸ் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா மியூசிக் பற்றி பேசுவாங்க. வேலையே இல்லாத ஆட்கள் தான் மனிதனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இல்லையா? அது மாதிரி விஷயங்களை மனிதனை பற்றி சொல்கிறப்ப யாரையுமே புறம் சொல்லாமல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை 4 பேர்கிட்ட சொல்லலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா அதை 40 பேர்த்துக்கிட்ட கூட சொல்லுங்கள், மேடை போட்டு கூட சொல்லுங்கள், தப்பே கிடையாது. அவங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது, உங்களுக்கு அது தப்பாக தோணுதுன்னா நேரடியாக அவங்ககிட்ட போய் சொல்லிடுங்க. அதுதான் சரியான முறையாக இருக்கும் இந்த விஷயத்தில். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து கர்மா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எண்ணங்கள் தான் கர்மா அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போது நம்ம என்ன செயல் பண்ணுறோமோ அதுதான் கர்ம வினையாக வருது. அப்படிங்கும்போது இப்போது ரிஷிகள் முனிவர்கள் அப்படியெல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, சித்தர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களோட கர்மாலாம் எப்படி இருக்கும் சார்? இப்போ சித்தர்கள், ரிஷிகள் இவங்க மாதிரியான நபர்களும் கர்மாவால் தொடர்பு கொண்டவர்கள் தான். அவங்களுக்கும் கர்மா இருக்க தான் செய்யும். இப்போ இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மலையாள தேசத்தில் பிராந்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தார். ரொம்ப முக்கியமான ஆள். சொல்கிறப்ப எனக்கு உடம்பெல்லாம் சிலிருக்குது. அவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த பிராந்தன் அப்படிங்கிற பேரே வந்து காரண பெயர் தான். பிராந்து அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, மலையாளத்தில் பிராந்து அப்படின்னா பைத்தியம். அவர் உண்மையான பேர் நாராயணன். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மலை உச்சிக்கு ஒரு பெரிய கல்லை கீழே இருந்து கொண்டு போயிட்டே இருப்பார். மறுபடியும் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நகட்டி விட்டுருவார் அந்த கல்லை. இதை தினமும் செய்வார். பார்க்குறவங்களாம் வேலை ஏற்றவன் தினமும் இந்த கல்லை மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கிறான், கீழே வந்து உருட்டி விடுறான், இவன் யாராவன் அப்படிங்கிற மாதிரியான ஆள். அதே மாதிரி தனக்குன்னு எந்த ஒரு உணவையும் சேகரித்து வைக்காத ஆள். அந்த நேரத்துக்கு வாங்குவார், யாசகம் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வேலையை அதோடு முடிச்சுப்பார். இப்படியான ஒரு ஆள் தான் பிராந்தன். அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவு, அவங்களுக்கு தான் எல்லா இடமும் அவங்களுக்கான இடம் தானே, அப்படி தங்க போகிறப்போ ஒரு மயானத்தில் போய் தங்குறாரு. அப்படி தங்க போகிற இடத்துல அந்த மயானத்தினுடைய தெய்வமாக கருதப்படக்கூடிய காளி பிரத்யட்சமாக அந்த ரூபத்தில் வந்து அங்கே உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய பிராந்தனை பார்க்குறாங்க. பார்த்து இப்படி காலால் இடது காலால் எட்டி எந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் ஒரு மாதிரி அறத்தூக்கத்தில் எந்திரிக்கிறார். பிராந்தர் எந்திரிச்சு பார்க்குறப்ப காளியை பார்க்குறார், புரிஞ்சுக்கிறாரு வந்திருக்கிறது காளி தான் அப்படின்னு. பயப்படாமல் இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நம்மளா வந்து என்ன யோசிப்போம், அவர் இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் காளி வந்திருக்கேன்டா அப்படின்னு. இருந்துட்டு போ, நான் தூங்கணும், நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. இது என்னோட இடம்டா, பட்டாவா போட்டு வச்சுருக்கேன், இந்த உன் இடம்னு, நான் தூங்கிக்கிறேன், எதுனாலும் காலையில் பேசிக்கலாம், கிளம்பு அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா ஒரு மாதிரி சாந்தமாகி எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது வரம் வேணுனாலும் கேளு, எவ்வளவோ தேவாதி தேவர்கள் இருக்கிறாங்க, ரிஷிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் என் காட்சி கிடைக்காதான்னு ஏங்குறாங்க, நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீ எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கிறியே, ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னோடனே எனக்கு எதுவும் வேணாம் போ அப்படிங்கிறாரு. நீ கிளம்பி போனால் போதும் அப்படின்னு. உக்கிரமான தன்னுடைய ரூபத்தை நல்லாவே மாற்றி சாந்த ஸ்வரூபினியா ஏதாவது வேணும்னா கேளுடா, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு வரம் கொடுக்குறேங்கிற அளவுக்கு காளி வந்து அவ்வளோ எளிமையாக வந்து கேட்குறப்பையும் பிராந்தர் என்ன பண்ணுறாரு, எனக்கு எதுவுமே வேணாம் கிளம்பு அப்படிங்கிறார். உடனே அம்மா என்ன சொல்கிறா, பிராந்தருக்கு வந்து யானைக்கால் நோய் இருந்தது. யானைக்கால் நோய். அதை பார்க்குறா காளி, நான் இதை மாற்றி தரேன், அது உனக்கு உடலில் இருக்கக்கூடிய ஒரு நோய் தானே, இதை நான் மாற்றி தரேன்னு சொன்னேனே. அப்போ தான் பிராந்தர் சொல்கிறாரு, இல்லை நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அது என்னுடைய வினையின் காரணமாக வந்தது, இப்போ நீ என்ன பண்ணிடுவ, இதை எடுத்துடுறேன்னு சொல்லி சரி பண்ணிடுவேன். இப்போ அந்த வினை என்ன ஆயிரும், மறுபடியும் என்னுடைய கணக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அடுத்து இன்னொரு பிறவியை எடுக்க வேண்டியது இருக்கும். இதை நான் அழுந்தி நான் அனுபவிச்சுக்கிறேன், நீ கிளம்புமா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். இப்படி ஒருத்தர் சித்த புருஷர் இருந்திருக்கிறார். அவர் பேர் தான் பிராந்தர். இது கேட்குறப்ப எப்படி இருக்கு பாருங்க. இது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் என்ன கிடையாது, கர்மாவிலிருந்து விதிவிலக்குங்கிறது கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் கர்மா உண்டு, எல்லா உயிர்களுக்கும் உண்டு. நீங்கள் ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க, அவரும் வந்து நம்மளுடைய காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு மகானா நம்ம பார்க்குறோம். அவருக்கு வந்து முதுகில் ஒரு கட்டி இருந்ததுங்க.
அதை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்கிறப்ப அனஸ்தீசியா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வேணவே வேணான்ட்டார். அது இல்லாமல் பண்ணுறேன்னா பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா அது என்னுடைய கர்மா, நான் சுமந்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நான் சரி பண்ணணும் அப்படின்னா அது அனஸ்தீசியாவில் எனக்கு வேணான்னு சொன்னது தான் வந்து ரமண மகரிஷி பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப எந்த ஒரு அருளாளர்களும் எந்த ஒரு ரிஷிகளும் எந்த ஒரு ஞானிகளும் கர்மாவிலிருந்து விதிவிலக்கு அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. அவருடைய விதியை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டால், இன்கேஸ் ஆஃப் சில விஷயங்களில் அது வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கலாம். எதுக்காகனா அவங்களுடைய விழிப்புணர்வின் காரணமாக, இறை உணர்வின் காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கலாம், மாட்ரேட் ஆகிருக்கலாமே தவிர அது முற்றிலுமாக அதிலிருந்து விதிவிலக்கு அப்படிங்கிறது கிடையாது. இதில் வந்து விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் அவர் வேணால் சில விஷயங்களை ஆருடத்தை பேஸ் பண்ணி, அஸ்ட்ராலஜியை பேஸ் பண்ணி சில விஷயங்களை மாற்றிருக்கலாம். அதெல்லாம் எக்ஸப்ஷனல் தான். அங்கங்கே இருக்கக்கூடிய விஷயம் எந்த உயிர்களாக இருந்தாலும் கர்மாவிலிருந்து விதிவிலக்குங்கிறது கிடையாது. இப்போ ஒரு சில பேர் உங்களுடைய கர்மாவை நான் மாற்றி தரேன், உங்களோட விஷயத்தை வந்து நான் மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யாரும் மக்கள் யாரும் அவங்கள நம்பி போவேன். ஆக்சுவலாக யாரும் இங்கே யாருடைய கர்மாவையும் மாற்றி அமைக்க முடியாது. அவங்களோட கர்மா அவங்க தான் அனுபவிச்சாகணும். இப்போ கர்மாவை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்புங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? அவங்கவுங்களுடைய கர்மாவை அவங்கவுங்க தான் மாற்றி அமைக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராரப்தம் அனுபவிக்கிறோம். இது ஆகாமியமாக கூடாமல் இருக்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அப்போ யாரும் நான் வந்து உங்களை கர்மாவை மாற்றி தரேன், இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி தரேன்னு யாராவது சொன்னாங்கன்னா யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய கர்மாவுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. நீங்கள் ஒரு விஷயம் அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு சித்தரோ ஒரு முனிவரோ வந்து அவங்களுக்கு உண்டான வழியை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த கர்மாவை வந்து அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. ஸோ சாதாரண மக்களுக்கு இந்த எண்ணம் வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த கர்மாங்கிற விஷயத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேசணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த இடமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசில் நம்ம யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம நம்ம லைஃப்பை நிம்மதியாக லீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் யாருக்கும் நம்ம மனசரியாக எந்த தீங்கும் பண்ணலைன்னா உங்களுக்கு பாவங்கள் ஏற வேண்டிய அவசியமே இல்லை. ஆகாமியம் கூடாது. இருக்கிற எல்லா விஷயத்தையும் இன்பமோ துன்பமோ சரியாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட கடந்து போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்மாவை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா யாரும் அதை மனசளவில் ஏற்றுக்கல தயாராக இல்லை. யோசிச்சு பாருங்கள், யாருமே கஷ்டத்தை கஷ்டமாக ஏற்றுக்கிறதுல தயாராகவே இல்லை. என்ன அப்படின்னா அப்போ தான் வந்து இறை நம்பிக்கை நமக்கு அதிகமாகணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இறை நம்பிக்கையோ இயற்கையோ அதெல்லாம் கடந்து யாரோ ஒருத்தவங்களை நம்பி போயிடுறாங்க. இவர் மாற்றி கொடுப்பாரு நம்மளுடைய கஷ்டத்தை, இவர் தீர்த்து வச்சிருவாரு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்பி போயிடுறாங்க. அதுதான் தப்பு. இந்த இடத்துல யாரும் யாருடைய கர்மாவும் மாற்றி அமைக்க முடியாதா? அவங்கவுங்க வேலையை நிம்மதியாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள். அன்போடு எல்லா உயிர்களோடு இருந்துக்கோங்க. யார்கிட்ட எந்த ஒரு வம்பு தும்பு இல்லாமல் பிரச்சனையே இல்லாமல் இருந்துக்கிட்டிங்கன்னா இதுவே போதுமே. நம்ம கர்மா பற்றி இவ்வளவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுக்கான விழிப்புணர்ச்சி அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக வாழுங்க. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காதீங்க. இயல்பாக இருங்க. எல்லா விஷயமே அன்போடு இருங்க. அவ்வளோதான் விஷயமே. ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே அவங்க ஒரு கெட்ட காரியம் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு மனசில் போட்டு வச்சுருந்தாங்க கூட, இனிமே வந்து அதை மாற்றி நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு எண்ணங்கள் வரும்போதே வந்து மாறிடும் இல்லையா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வரைக்கும் நான் சில விஷயங்கள் தீங்கு பண்ணியிருக்கிறேன், நான் இதில் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, இந்த மாதிரி அதை வந்து மனசார அவங்க ஒத்துக்கிட்டாவே வந்து நல்ல மாற்றம். ஆமாம். இது என்ன அப்படின்னா இதுக்கு தான் நம்ம ஹோப் ஓப்பனா டெக்னிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன், வருந்துறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதனால தான் லைஃப் கோச்சிங்கில் வந்து நம்ம சொல்கிறது இந்த விஷயத்தை. ஏன்னா ஹோப் ஓப்பனா வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நம்ம அதை குறித்து அடுத்த ஒரு இதில் நம்ம விரிவாக பேசுவோம் அதை பற்றி. அப்படி பேசுகிறப்ப நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே இந்த பாவங்கள் என்ன ஆகும், அடுத்து திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு சில விஷயத்தை தப்புன்னு உணர்ந்துட்டோம்னா அதை திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம். அப்போ அந்த ஏற்கனவே பண்ணது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அது ரெக்டிஃபை ஆகாது. அதுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே, ரொம்ப சிறப்பாக வந்து கர்மானா என்ன அப்படின்னு இத்தனை நாளாக குழப்பத்திலேயே இருக்க ஒரு மனிதருக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.